சேலம் கோட்டை மைதானத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் இணைந்து பரப்புரை செய்து வருகின்றனர். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு விவசாயி, ஒரு விவசாயியின் மகன். இது சேலம் மாவட்டத்திற்கு மட்டும் பெருமை இல்ல, தமிழ்நாட்டுக்கு பெருமை. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அவர் வர வேண்டும், அது உறுதி. தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு வர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். 5 ஆண்டு காலம் இந்த நரக ஆட்சி, திமுக ஆட்சி பிடியில் இருக்கின்ற தமிழ்நாட்டிற்கு உங்கள் வாயிலாக விடிவு வர வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள், பெற்றோர்கள், என்னுடைய சகோதரிகள் வாயிலாக தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு வர வேண்டும். நேற்று ராத்திரி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தொகுதி பிரம்மதேசம் என்ற ஒரு கிராமம். இந்த பிரம்மதேசம் கிராமம் என்றால் ராஜேந்திர சோழன் கடைசி காலத்தில் அந்த கிராமத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த கிராமத்தில் இருந்து ஒரு 16 வயது குழந்தை தன் பாட்டி வீட்டுக்கு சென்றார். காஞ்சிபுரம் அருகிலே நேற்று இரவு 10 மணி அளவில் 8 மனித மிருகங்கள் போதையிலே அந்த 16 வயது குழந்தையை சிதைத்து பாலியல் வன்கொடுமை செய்து மோசடி செய்து அந்த பெண் இன்று உயிருக்கு மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கின்றார். அந்த செய்தியெல்லாம் கேட்டு அவ்வளோ காலையிலிருந்து அவ்வளோ மனவேதனையில் இருக்கிறேன் நான். இது தமிழ்நாட்டில் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வு. அன்றாடம். கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தையை ஒரு மனித மிருகம் போதையிலே கெடுத்து கொலை செய்த காட்சியை நாம் பார்த்திருக்கின்றோம். அவன் யாருன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் திமுக மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி. கடந்த மாதம் மதுராந்தகத்தில் 14 வயது குழந்தையை 2 மனித மிருகம் போதையிலே கெடுத்து ஓடிவிட்டார்கள். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடி பூண்டியிலே 8 வயது குழந்தையை ஒரு மனித மிருகம் கெடுத்து ஓடிவிட்டான். தாய்மார்களே, பெண்களே, பெற்றோர்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன், ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போடாதீங்க. துப்பு கெட்ட ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சரை தூக்கி எறியுங்கள். திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். இது அவசியமானது.